இந்த என்டிடிவி ரிப்போர்ட்டருக்கு பதிலடி கொடுத்தது அபிசுல்லா கிடையாது. அந்த பானிபூரி பையாதான் பானிபூரி பையாதான் பானியை விட்டு எரிஞ்சிருக்காப்ல. சரி, இது பரவாயில்ல. அவர் அமர் பிரசாத் சொல்றாரு பானிபூரியை தண்ணி பூரின்னு சொல்லிடுவாங்க. பானிபூரிக்கு தமிழ்நாட்டுல இன்னொரு பேர் இருக்கு, ரசபூரி. நீங்க எங்க போய் ரசம் பேர் கூட எனக்கு தெரியாது. சென்னையில அது கிடையாது. நீங்க சவுத்துக்கு போனீங்க அப்படின்னா எங்க ஊர்ல நாங்க வந்து ரசபூரின்னு தான் சொல்லி பழக்கம். பூரி அப்படின்னு கேட்டோம்னா அவன் மசால் பூரி தருவான். ரசபூரி அப்படின்னு கேட்டோம்னா தண்ணி ஊத்தி அந்த பூரி தருவான். இந்த கவுண்டமணி சொல்றதா ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, நாய்க்கு பேர் வச்சிருக்கலாம். நாய்க்கு நாய் அது பேரு நாய் தானே. அந்த மாதிரி இது பரவாயில்ல. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து ஒடிசாவுக்கு போயிருக்கிறாங்க. நீங்க ஒடிசாவுக்கு போய் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அன்றாட காலை உணவு என்னன்னா இட்லி தோசை. இட்லி தோசை எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுல இருந்து போச்சு. தமிழ்நாட்டுல இருந்து போனது மட்டும் இல்ல, இப்ப வரைக்கும் ஒடிசாவில் இருக்கக்கூடிய பின்தங்கிய பகுதிகளிலையும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், பழங்குடியின மக்கள் வாழும் பகுதிகளிலையும் இட்லியும் தோசையும் சுட்டு விற்கிறது இப்பவும் தமிழ்நாட்டுல இருந்து அங்க போய் குடியேறின மக்கள் தான் அங்க சுட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. நான் நேரடியா பார்த்திருக்கேன். அவங்க அங்க இருக்கக்கூடிய லோக்கல் லாங்குவேஜ் அவ்வளவு ஃப்ளூயண்டா பேசுறாங்க. அவ்வளவுதான். அவன் எந்த ஸ்கூலுக்கு போய் கத்துக்கிட்டான்? தாராவிக்கு போய் பாருங்க. தாராவில வந்து அவ்வளவு நல்லா அழகா மராட்டி பேசுவாங்க. எந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் அவங்க மராட்டி கத்துக்கிட்டாங்க? அவங்க கூலி வேலைக்கு போனவங்க. அவங்க எப்படி மராட்டி கத்துக்கிட்டாங்க? அப்ப தனக்கு தேவை என்று வரும்போது உரையாடி ஒரு மொழியை கற்றுக்கொள்ள. இந்த பானிபூரி விஷயம் இருக்குல்ல, அந்த மதுவந்தி வந்து ஒரு தடவை ஆவுடையப்பன் கிட்ட கேட்டு அவங்க ஒரு மொக்க வாங்கினாங்க. தோ பிளேட் பானிபூரி அப்படின்னு சொன்னாதான் அவங்க கூட எக்ஸ்ட்ராவா ஒரு பானிபூரி வைப்பான். பானிபூரி அந்த மாதிரி வந்து ஏதோ ஒண்ணு ஹிந்தியில சொன்னாதான் அவன் வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பான்னு. அப்புறம் ஆவுடையப்பன் அதுக்கு பதில் சொன்னாரு. அவங்களும் அந்த பேட்ல மொக்க வாங்கினான்னு வச்சுங்களேன். அந்த வேலையை தான் வந்து இந்த ரிப்போர்ட்டர் பார்க்க நினைச்சிருக்காரு. அந்த ரிப்போர்ட்டருடைய அறிவை தான் நான் வியக்கிறேன். நான் நினைச்சேன் நீங்க திருந்தவே இல்லையா இத்தனை வருஷமா? திருந்தாதது மட்டும் இல்ல, அறிவு வளரவே இல்லை. நான் வெளிப்படையா சொல்றேன், அந்த ரிப்போர்ட்டருக்கு அறிவு வளர்ச்சி இல்லை. என்னன்னா ஹிந்தியின் மேன்மையை பேசுவதற்கு எவ்வளவோ விஷயங்களை எடுத்துட்டு வரலாம். ஆனா அவன் எதை எடுத்துட்டு வர்றான்னா, உன்னால் பானிபூரி சாப்பிட முடியுமா? ஏண்டா பானிபூரிக்கு வாய் இருந்தா போதுமேடா, கேட்கறதுக்கு கை இருந்தா போதுமேடா. அந்த சட்டியை காட்டி இது ஒண்ணு இப்படின்னு கையை காட்டி, சரி இப்ப ஹிந்தி பேசினாதான் பானிபூரி கிடைக்கும்னா வாய் பேச முடியாதவன் பானிபூரி சாப்பிடக்கூடாதா? மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்கல்ல, பேச்சு இல்லாத மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து என்ன மொழி பேசுனா இந்தியாவில் பிழைக்கலாம்? சைன் லாங்குவேஜ் இருக்குல்ல, சைன் லாங்குவேஜ் கூட தேவையில்லையேங்க, காட்டுனா போதுமேங்க. அந்த பூரியவும் அந்த பானியவும் இப்படி தொட்டு காட்டினா அவன் கொடுத்துட போறானே.